ஏகபாத ஆசனம். இவ்வேகபாத ஆசனம் சமநிலை, கவனம், விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, மன உறுதி ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. அர்த்த சக்கராசனம். இவ்வர்த்த சக்கராசனம் முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, நுரையீரல் திறனை அதிகரிக்கிறது. பச்சமோத்தாசனம். இவ்வாசனம் முதுகெலும்பை வலுவடைய செய்து முதுகு வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்க இவ்வாசனம் உதவுகிறது. கோமுகாசனம். இவ்வாசனம் இடுப்பு, தொடைகள், தோள்கள் மற்றும் கைகளில் உள்ள தசைகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. புஜங்காசனம். புஜங்காசனம் அதாவது இதை கோப்ரா போஸ் என்றும் அழைப்பர். வயிற்று பாகத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க இவ்வாசனம் உதவுகிறது. பாலாசனம் யோகாவில் ஒரு முக்கியமான ஆசனம். இவ்வாசனம் செய்வதன் மூலம் உடலின் உள்ளுறுப்புகள் மெதுவாக மசாஜ் செய்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. தனுர் ஆசனம். தனுர் ஆசனம் அதாவது வில் போஸ் முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது, ஆற்றல் அளவை அதிகரிக்க உதவுகிறது. தற்போது எம் மாணவ செல்வங்கள் சில ஆசனங்களின் கட்டமைப்பை குழுவாக செய்து காட்ட வருகின்றனர். முதுகுத்தண்டை விரிவடைய செய்யும் இவ்வாசனம் விரிச்சாசனம். யோகாசனத்தின் சில ஆசனங்களை அருமையாய் செய்து காட்டிய எம் மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இக்கலையை எம் மழலை செல்வங்களுக்கு பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர் திரு முரளி, திருமதி உமா அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.